மதன் பாபா பத்தி ரொம்ப பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி அவரு. ஓ! ஓ! சுப்பிரமணியம்னு பேரு அவர் பேரு. சுப்பிரமணியம் வந்து காமராஜருக்கு நண்பர். பெருந்தலைவர் காமராஜருக்கு நண்பர். என்ன ம். சுப்பிரமணியம் அப்படின்னு கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு காமராஜர் ஓ! ஆ, ஆ. அவர்ட்ட நெருக்கமான பழக்கம் வந்து, அவங்க அம்மா வந்து பொன்னம்மாள்னு ம், ம். பொன்னம்மாள் வந்து அவங்களே பாடகி. ம், ம், ம். அவங்களே அந்த காலத்துல பாடகி. அதனால தான் வந்து இவரு வந்து ம், ம். அவங்க அம்மாக்கு அந்த அவங்க ஃபேமிலில அந்த பாட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட நான் நெனச்சுப்பேன். ம், அவங்க ம். அம்மா ஒரு பாடகி. அவங்க கர்நாடக சங்கீதம் கிளாஸ் எடுத்திருக்காங்கன்னு கிளாஸ் கேள்விப்பட்டேன். எடுத்திருக்காங்க. ஆமா கிளாஸ் எடுத்திருக்காங்க. மதுரை மித்ரன்னு ஒரு பத்திரிகை கூட நடத்தியிருக்காரு. அவங்க அப்பா அவங்க அப்பா சுப்பிரமணியம் வந்து அவர்கள். ஆ. சுப்பிரமணியம் வந்து மதுரை மித்ரன் அப்படின்னு ஒரு பத்திரிகை கூட நடத்தினாப்ல. ஓ! எனக்கு நினைவு. அவருடைய நெடிய பயணம், அவருடைய வாழ்க்கைய கவனிக்கும்போது, மதன் பாபுங்கிறவரு இன்னும் பெரிய லெவல்ல பேசப்பட வேண்டிய ஒரு மனிதரா தான் நான் நினைக்கிறேன். நெறைய பண்டில் ஆஃப் டேலண்ட்ஸ் அவர்ட்ட. அவ்ளோ டேலண்ட் உள்ள ஒரு மனிதர். ஆனா அந்த டேலண்ட்ட வந்து சரியான வழியில போகலையோ, அது வாழ்க்கை சூழல்ல அவரு சரியா அமைச்சுக்கலையா, அல்லது வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போச்சா எனக்கு ஒண்ணும் புரியல.